விருச்சிக ராசி அன்பர்களுக்கு தை மாத பலன் அப்படின்னு பார்ப்போம். இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு பற்றிய ராசி சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் உச்சமேற்று 3 சூரியன் சுக்கிரன் புதனோடு இணைந்திருக்கார். ஸோ முயற்சிகள் வெற்றியாகும், முயற்சி திருமணையாக்கும் மாதமாக இந்த மாதம் அமையும். அதாவது வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணுறது, வீடு பழைய வீடு இடிக்கிறதோ, வீடு கட்டுறதோ, அந்த மாதிரி அமைப்புகள் இந்த மாதம் நடக்க அதிக வாய்ப்புகள் இருக்குது. கண்டிப்பாக நடந்தே தீரும். அதே போல் சிறு சிறு பயணங்கள் செய்வீங்க. அதே போல் ட்ராவல்ஸ் வச்சுருக்கவங்க, வண்டி வாகனத்தில் தொழில் பண்ணுறவங்களுக்குலாம் அருமையான மாதமாக இருக்கும். பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்களுக்கு லாபத்தை கொடுக்கக்கூடிய அதிக கஸ்டமர்ஸ் வருவாங்க. அதே போல் திருமணம் சார்ந்த விஷயத்தில் உங்களுக்கு பிடித்தாற் போல் திருமணம் நடைபெறும். விருப்ப திருமணங்கள் அதிகம் நடைபெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. லவ் சக்ஸஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது விருச்சிகராசி என்பவர்களுக்கு. அதே போல் அரசு வேலை வேணுங்கிறவங்க, அரசு சம்மந்தப்பட்ட ஃபீல்டில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த மாதம் ஒரு தன்னம்பிக்கை கொடுக்கக்கூடிய மாதமாக, அரசு சம்மந்தப்பட்ட அனுகூலம் கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமையுங்க. இப்போ பொதுவாக 3ஆம் இடத்துல இருக்கும்பொழுது முயற்சிகள் அனைத்துமே வெற்றியாகும். அதாவது உங்களுக்கு பிடிச்சதை செய்வீங்க, உங்களுடைய சின்ன சின்ன ஆசைகள் நிறைவேறும். அதிகமாக ட்ரான்ஸ்ஃபர், யாருக்கெல்லாம் ட்ரான்ஸ்ஃபர் வேணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களாம் ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போயிடலாம். இல்லை இடத்த வேலையை மாற்றணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக வேலையை மாற்றுவீங்க. அதே பிஸ்னஸ் மாற்றணும், பிஸ்னஸ் வேறு பிஸ்னஸ் பண்ணலாமான்னு சொல்லி இப்போ அது மாற்றக்கூடிய அமைப்பு இருக்குது. அதே போல் திருமணம் சார்ந்த விஷயங்கள், அது எவ்வளோ தோஷங்கள் இருந்தாலும் கண்டிப்பாக இந்த மாதத்தில் அதுக்கான முன்னேற்பாடு நீங்களே செய்வீங்க. திருமணம் சார்ந்த விஷயத்தில் நீங்களே பொண்ணு பார்க்குறது, நீங்களே அந்த முன்னேற்பாடு செய்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் விருச்சிகராசிக்கு இந்த மாதத்தில் நடைபெறுது. ஸோ குழந்தை பாக்கியம் சொல்லவே வேணாம். உங்கள் விருச்சிகராசி என்பவர்களுக்கு கைமேல் பலனாக இந்த மாதம் கண்டிப்பாக கிடைக்கும். இந்த தை மாதம் உங்களுக்கு முயற்சியெல்லாம் திருவினையாக்கக்கூடிய மாதமாக அமையப் போகிறது.